பிள்ளையான் அவர்களுக்காக எங்கள் அண்ணாவை விடுங்கோ, எங்கள் அண்ணாவை விடுங்கோடு அண்ணாவை விடுதலை செய்ய சொல்லித்தான் நான் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கல. நாங்க ஜனாதிபதி நான் திரும்பவும் கேட்கிறேன். மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர். இன்னைக்கு அழுதாங்க பாருங்க, ஒரு அழுக. ஐயோ எங்க மகிந்த மாத்தே அதெல்லாம் செய்ய மாட்டாரு. நிரூபிங்க. அவர் சொன்னதுல என்ன பிள்ளை இருக்கு, அவர் செய்ய மாட்டாரு தானே. செய்யணும் அத சொல்றாரு. நிரூபிச்சுட்டு அந்த 93,000 கோடி எடுத்து நாட்டு மக்களுக்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அங்க இருந்தா தானே அங்க எல்லாம் காலி. 2 தடவைகள் நாமல் ராஜபக்சே நாட்டை ஆட்சி செய்து விட்டு போதும் அப்படின்னு நினைச்சோன்னா 2039ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சனுடைய மனைவி லிமினி வந்து நாட்டை பொறுப்பெடுப்பாங்களா அடுத்த 10 வருஷத்துக்கு. ஐயா அந்த ப்ரோக்ராம் நிப்பாட்டுங்க. இது நாடா இல்ல ஆளாளுக்கு இல்ல நாடா, இது சங்க கிடையாது. பிள்ளையாரின் சேவையை பாராட்டி தேசிய மட்டத்தில் கௌரவித்து அவரை பாதுகாக்க வேண்டும். முட்டை அட காக்குற மாதிரி பிள்ளையான முட்டை கவர் ஒண்ணு செஞ்சு அவரை போயிட்டு அட காத்துக்கிட்டு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் டெல்சான். கொழும்பு உங்களோட பக்கம் தான் பெரிய செய்திகள் எல்லாம் தாங்கி கிடக்குது. குமார ஜெயக்கொடி போயிட்டார். இங்கால ஸ்ரீல் காமினி ஸ்டேட்மெண்ட். நீங்க இப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான ஏதோ ஆதாரங்களும் பெறப்போது அவங்க போறீங்க. நீங்க தான் சொல்லுங்க, நானே கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன வளமை நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. முதலாவது என்ன விஷயம் சொன்னா, எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இன்னைக்கு பதவி விலகி இருக்கார். என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி ஆணைக்குழு ஒண்ணு நியமிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நிலக்கரி மோசடி சம்பந்தமா விசாரணைகள் நடத்தி 2009 இருந்து இங்க இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி எல்லாம் என்ன மாதிரி, எப்படி டெண்டர் போடப்பட்டுச்சு, எந்த நிறுவனம் கொண்டு வந்துச்சு, எல்லாம் விசாரிச்சு என்னென்ன ஊழல் மோசடி நடந்திருக்கோ எல்லாம் கண்டுபிடிங்க. அது மாத்திரமல்ல, இப்ப இருக்க அமைச்சர் குமார ஜெயக்கொடி சம்பந்தமாகவும் இதுல விசாரிக்கப்படணும்னு ஜனாதிபதி சொல்லிட்டாரு. ஆகவே இந்த விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணைக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைச்சர் குமார ஜெயக்கொடியும் அமைச்சின் செயலாளரும் அவங்க 2 பேருமே இன்னைக்கு ஒபிஷியல் லெட்டரை கொடுத்துட்டு பதவி விலகி இருக்காங்க. இது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப எதிர்த்தரப்புல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதைத்தானே நாங்க அப்பவே சொன்னோம், இதை நீங்க அப்பவே செஞ்சிருக்கலாம் தானே, ஏன் இப்ப லேட் ஆகிருக்கீங்க, பஸ் போய் முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப கையை காட்டி வேலை இல்ல, அந்த மாதிரியான கருத்துக்களை தான் முன்னிச்சுக்கிட்டு வராங்க. இப்ப நினைக்கிறேன் இந்த விஷயம் வந்து முஜிபூர்வமான எம்பிக்கள் நல்ல கண்டென்ட் நினைக்கிறேன். இன்னும் வாய்ஸ் கட் ஒன்று கொடுக்கல. நாளைக்கெல்லாம் வேற லெவல் ஜேன்னு வாய்ஸ் கட்டுகளை கேட்கக்கூடியதா இருக்கும். நாங்க அப்பவே சொன்னோம் தானே, நாங்க நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தோம், அதை சும்மா கவர்மெண்ட்ல இருக்கவங்க இவரை காப்பாத்துறதுக்கு முயற்சிட்டாங்க. இப்ப சரியா நல்லமா, இப்ப நல்லமான அவரும் வருவாரு சாப்பிட சொற்பத்தோ. அப்ப அது கொஞ்சம் இதை வந்து ஏற்கனவே செஞ்சிருக்க வேண்டிய வேலை. நான் முக்கியமான நானும் நீங்களும் பேசுறோம் இந்த நிகழ்ச்சியில, நாட்டு நடப்புல ஆல்ரெடி பேசியிருக்கோம். சம்பந்தப்பட்டிருந்தா தயவு செய்து இது வந்து உடனடியா பதவி விலக்கப்படணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா எதைப்படியோ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பதவி விலகி இருக்காங்க. ஒரு குமார் ஜெயக்கொடி எத்தனை கொடி உள்ளுக்குள்ள வர போனது 2009 இருந்து. அது சரி, அதுல எத்தனை அதுல நீட்டுக்கிட்டு வரவோ தெரியல. அதுல ஒரு ஆள் தப்பிட்டாரு, எங்கட கப்புட்டு காக்கா. அப்பாடா நம்ம ஏன்னா அவரு நாட்டில இருந்தா நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ற, அந்திம காலம் வரைக்கும் ஜெயில் தான். கரெக்டா. இன்னும் அதனால தானே வந்து படாம இருக்கு. ஆளுக்கு கூப்பிடுற நேரமெல்லாம் எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் இழுத்துக்குது. அதனால ஆள் வராம இருக்காரு. எது எப்படி இருந்தாலும் நிலக்கரி இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்காக பதவி விலகி இருக்காங்க. இது எப்படியோ விசாரணை உண்மையா நீதியா நடந்து 2009 இருந்து, இல்லாட்டி இந்த இறக்குமதி செய்யப்படுற காலத்திலிருந்து ஊழல் மோசடி நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்படணும். சம்பந்தப்பட்டவங்க சட்டத்தின் நிறுத்தப்படணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். இதுதான் எல்லாரோட வேண்டுகோள். அது அமைச்சர் குமார் ஜெயக்கொடியா இருந்தாலும் எடுக்கப்படும். ரைட். இன்னும் நானே சொல்றேன், நீங்க மட்டும் சொல்றது நானே சொல்ல. இலங்கை அரசியல் வரலாற்றில் இடம்பெற்ற முதலாவது சம்பவம், ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு
சொல்லப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அவர் பதவி விலகி இருக்கிறது. அனுர்குமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின்படி எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2026 ஏப்ரல் 17 தேதியிடப்பட்ட அனுப்பப்பட்ட கடிதத்தின்படி இவருடைய ராஜினாமா இடம்பெற்றிருக்கு. அது எல்லாரும் அறிந்த விடயம். இலங்கையில் கடந்த கால அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செயற்பாடு பொதுமக்கள் பார்வையில் தேசிய மக்கள் சக்தி அரசு மீதான நம்பிக்கை. இது முஜிபுர் ரஹ்மான் சொல்லுவார், நாங்க சொன்னது புறம் பதவி இல்லை, இதை ஏற்றுக்கொள்ள இல்லாது, இது ஆட்டம் புல, ஆட்டத்தை கலைச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிள்ளையான் மீது குற்றச்சாட்டு இருக்கக்குள்ளேயே பிள்ளையான் பிரதி அமைச்சரா தொடர்ந்தவர் அந்த பதவியில இருந்துதான் நடந்தது. இலங்கை வரலாற்றுல நடந்த ஒரு அதிசயம், அனுரவோட ஆட்சியில நடந்த அதிசயம். அதுக்கு பின்னுக்கு வந்து நீங்க அனுரோக சம்பது நாட்டை கிளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அனுரோக கவனிப்போம். இப்ப முதல் நாட்டை கிளீன் பண்ணிட்டு அனுரோட்ட வாரம் இல்லையா சார்? ஆமா, உண்மைக்குதான். இப்ப நீங்க ஒரு பேரை சொன்னீங்க, பிள்ளையான்னு சொன்னீங்க. இன்னைக்கு மட்டக்களப்புல அப்படி பிள்ளையான் அவர்களுக்காக எங்கள் அண்ணாவை விடுங்கோ, எங்கள் அண்ணாவை விடுங்கோன்னு ஒரு பெண்மணி அழுதுக்கு இருக்காங்க. பொதுவா பெண்கள் அழுத எனக்கு பிடிக்காதுண்ணா, அது சொல்லி ஆகணும், சரியா? எனக்கு வந்து மனசு தாங்காது, பெண்கள் மனசு. இதுக்காக அழுகுறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு அழுதாக பாருங்க, இதுக்காக அழுகுறாங்கிறத பொறுத்து தான் அது என்ன ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளலையாங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு அழுதாங்க பாருங்க ஒரு அழுக. ஐயோ, ஜனாதிபதி அவர்களே விசாரிச்சு நீதியை நிலைநாட்டி அவரை நிரபராதி என்று அறிவித்து விடுவீங்கோ. அது என்னடாப்பா, அது அநியாயமா இருக்கு. அந்த குற்றம் செய்த ஆக்கள் ஒரு ஜெயில கொண்டு போட்டு அவர் சரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இப்ப 6 நாளா உணவில்லாம உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். நான் ஜனாதிபதியை தயவு செய்து கேட்டுக்கொள்றேன், என்னண்டா எங்களை அண்ணாவை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு ஜெயில கொடுத்து அவரை விசாரிச்சு அவரை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர் ஒரு நிரபராதி என்று நீங்க தீர்ப்பளிச்சு எங்க அண்ணாவை விடுதலை செய்ய சொல்லித்தான் நான் கேட்கிறேன். வேற ஒன்றும் கேட்கல. நாங்க ஜனாதிபதி நான் திரும்பவும் கேட்கிறேன், எங்கட அண்ணா மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர், மக்கள் பிரதிநிதி, அவரை கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க வச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது. அதனால நான் திரும்ப என்னால கதைக்கல, நான் திரும்பவும் நான் கெஞ்சி கேட்கிறேன், ஜனாதிபதிக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்க விசாரிச்சு நீதியை நிலைநாட்டி நிரபராதி அறிவிச்சு விடுச்சிடணுமா? அப்ப என்னத்துக்கு விசாரணை? என்னத்துக்கு விசாரணை? என்னத்த இருக்கிறது? வந்திருந்த ஆளுங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க? அந்த மட்டக்களப்பு நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க எனக்கு. செய்திகளுக்கு அப்பாலுக்கு போங்க, மிச்ச மேலதிக ஃபுல் அப்டேட் அதுல இருக்கு. அது சரி. நீங்க மேலதிகமான தகவல் வேண்டாம் டீல்ஸான், எல்லாம் கதைக்கு நேரம் பத்தாதப்பா. அது சரி. அதுக்கடையில பாதரம் வந்து புத்தகம் எழுது நாட்களுக்கு எல்லாம் அட்டி சாத்திட்டு போயிருக்கிறார். பிள்ளையாண்ட விசாரணை சம்பந்தமா நல்ல என்ன சொல்ற மிச்சம் கிளீனா போய்கொண்டு சுமுத்தா போய்கொண்டிருக்கு, எந்த அமாரவும் இல்ல. ஆனா இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா தான் அதிர்ச்சியமா இருக்கு. எந்த விதமான குற்றங்களும் நிரூபிக்க முடியாம இவங்க இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறாங்களே மயிலாட் அப்படிங்கிற மாதிரி தான் உங்க கதையெல்லாம் வந்து இருக்கு. தம்பி என்ன பிரச்சனைனா, இந்த போராட்டம் செய்யறதுல அரைவாசி பேர் சிஐடி ஆபீஸ்ல போய் ஐயா நான் இல்ல அவரு தான் கையை காட்டிட்டு வந்தவங்க. அதுதான் போல கதை. ரைட். டீல்ஸா, நீங்க ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று போனீங்க, என்ன நடந்தது? ஆமாடா, இது வந்து சிஎஸ்ஆர்ல நடந்துச்சு, மரதான சிஎஸ்ஆர். இது வந்து உண்மைக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பு மற்றும் ஒரு சேலமரபுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க வந்திருந்தவங்க எல்லாம் இளம் ஊடகவியலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள். சிஎஸ்ஆர் ஃபாதர் அவர் தான் சுரேஷ் சலைவுக்கு எதிராக, அதாவது சுரேஷ் சலைவுக்கு எதிரான இல்ல, அசாத் மௌலானா சேனல் 4க்கு சொன்ன அந்த நேர்காணல் சம்பந்தமா ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும்னு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து சிஎஸ்ஆர்ல இருக்க ஃபாதர் தான். அவருடைய தலைமையில தான் இன்னைக்கு இந்த சந்திப்பும் நடந்துச்சு. அதுல அவங்க சொல்றாங்க, இப்போ விசாரணை கட்டங்கள் என்ன மாதிரி நடந்துச்சு, இன்னமும் என்னென்ன விஷயங்கள் வெளியாகாம இருக்கு. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் மைத்திரிபால சிறிசேன அந்த சம்பவம் நடந்து எனக்கு 24 மணித்தியாலத்துல ஒரு ஆணைக்குழு நியமிக்கிறார். அந்த ஆணைக்குழுவுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு சாரான் தரப்போட எவ்வளவு நெருக்கமா செயற்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய ஆதாரங்கள் அந்த ஆணைக்குழுல பேசப்பட்டிருக்கு. இருப்பினும் அந்த ஆணைக்குழுவின் ரிப்போர்ட் இதுவரை மக்கள் மயப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அந்த ஃபாதர் உட்பட அந்த இடத்துல இருந்த நிறைய பேர் முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 7 வருட நிறைவு இன்னைக்கு 17ஆம் தேதி, இன்னும் 4 நாட்கள்ல 21ஆம் தேதி 7 வருட நிறைவு இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னமும் நீதியை நோக்கி, நீதியை தேடி எங்களுடைய பயணம், போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க பேசுற நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் தான், இப்போ விசாரணைகள் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு.
அது அவங்களுக்கு விளங்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஃபாதர் சிரில் காமினி பிஷப் ஹவுஸ்ல ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு. அதே சொல்றாரு, விசாரணைகள் சரியா நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் பல பேர் பதற்றமாகி வெளியில பிரஸ் மீட்லாம் வச்சு வெவ்வேறு கதைகளை கரைச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் புத்தகம் எழுதுறாங்க. இதெல்லாம் செல்லுபடியாகாது. விசாரணை சரியா நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த திருப்தி இருக்கு. இந்த 7வது வருட நிறைவுல இது ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு வருடமா அமையணும்னு நாங்க எல்லாருமே பிரார்த்திச்சுக்குவோம். 8வது வருட நிறைவுக்கு முன்பதாகவே இது எல்லாம் ஃபுல் கிளீன் ஆக்கப்படணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்த சிஎஸ்ஆர் இருக்கலாம், சிரில் காமினி ஃபாதர் கலந்துகிட்ட பிஷப் ஹவுஸ் பிரஸ் மீட்டா இருக்கலாம், எல்லாத்துலயும் சொன்ன விஷயம் இதுதான். 21ஆம் தேதிக்கு முதல் ஏதோ ஒரு பெரிய தயார்படுத்தல் உண்டு பொதுமக்கள் தரப்புலையும் சிவில் சமூகங்கள் தரப்புலையும் ஏற்படுத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? ஏதோ அப்படியே நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்ப ஏதோ இப்ப நேற்று கருதினால செய்தி பார்த்திருப்பீங்க. ஆமா. நான் இந்த விசாரணை மீது முழுமையான நம்பிக்கை வச்சேன். சிஎஸ்ஆர் அடுத்து அந்த சிறில் காமினி இப்ப எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து அங்கால சிவில் செயற்பாட்டாளர்கள் தரப்பினர் வந்து நினைக்கிறேன் 21ஆம் தேதி எப்படியும் காலையில கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்துல நிச்சயமா ஒரு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறும். 7 வருட நிறைவை முன்னிட்டு ஒரு நிகழ்வு இடம்பெறும். அங்க கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வருகை தருவார். வருகை தந்து நிச்சயமாக சர்வமத தலைவர்களும் அங்கு வருகை தருவாங்க. வருகை தந்து இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கலாம் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்குன்னு நம்புறோம். தையிட்டி விகாரையும் அதான் நாங்க அன்னைக்கு பேசியிருந்தோம் 17ஆம் தேதி. நீங்க 17ஆம் தேதி நில அளவை திணைக்கள அதிகாரிகளால் அந்த இடமே ஃபுல்லாவே சேவியர் போட்டு அளவீடு நடக்கும்னு. ஆனா அளவீடு நடக்கிற இன்னைக்கு பாருங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தானே. அப்ப இது என்னது? இப்ப நினைக்கிறேன் நம்ம சந்திரசேகரன் அவர்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமா கேட்கணும். நாங்க அதுக்கான முயற்சியை எடுப்போம். வேணா கட்டாயம் அவர் பாருங்க. என்னடா இப்ப காணி இப்ப இன்னொரு டீல்ஸ் என்னதுனால் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா இந்த விடயங்கள் எல்லாம் செய்ய முடியாது, விட மாட்டாங்க. ஏன்னா பௌத்த சாசன அமைச்சும் தொல்லியல் திணைக்களமும் ஒன்றோட ஒன்று தொடர்பு பட்டது. ரெண்டுமே வந்து எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அந்த கடும் தீவிர பௌத்தவாதத்துக்குள்ள இருக்கு. அதை உடைச்சி மாலிமாவு வாரன்றது பெரும் ஒரு நெருக்கடி தான். ஆனா உடைச்சி வந்தா நல்லா சந்திரிகாட அம்மாவும் தன்னை காரப்பாவிக்க விடலையாம் ஒரு கதைன்னு. எங்கள் தாயார் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் எங்களை அரசாங்க வாகனங்களை பாவிக்க கூட விடவில்லை. ஆனா அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி, மகன் சபாநாயகர், ஒரு பரம்பரை கிட்டத்தட்ட அந்த திமுக மாதிரி தானே இவங்களும், திமுக ராஜபக்ச மாதிரி தானே இவங்களும். டில்சான் ஏதோ SLPP ஒரு முகம் மாதிரி இருக்கு, சிங்களத்துல எழுதி இருக்கு, எனக்கு புரியல. நேற்று பேர் தான் சிஐடிக்கு போனவர். நேத்து போனாரு இந்த மஹிந்த ராஜபக்ச துபாயில 8 அக்கவுண்ட்ல 93,000 கோடி இருக்குன்னு ஒரு தகவல் வெளியானுச்சானே ஒரு சிங்கள அரசியல். நீங்களும் நேத்து அந்த ப்ரோக்ராம் செய்தீங்க இல்லையா? அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது? அதுக்கு இருக்கு, சரியான சோர்ஸ் இருக்கு. ஸ்ரீநாத் பேலாலுங்கிற அரசியல் ஊடகர், அரசியல் விமர்சகர், அவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. அவர்கிட்ட ஆதாரங்கள் இருக்கணும். 2015 நியமிக்கப்பட்ட FCID நடத்தப்பட்ட விசாரணை ஆய்வு அறிக்கைகள், விசாரணை அறிக்கைகள் அவருடைய கையில இருக்கு. அவருடைய கையிலே காப்பீஸ் இருக்கும்போது தற்போதைய அரசு அந்த விசாரணை திணைக்களங்கள்ட்ட நிச்சயமா அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். நான் அவரோட பேசினேன், தொலைபேசி வாட்ஸ்அப் மூலமா பேசினேன். அவர் சொன்னாரு எதுக்கும் பயப்பட தேவையில்லை, யாராவது வந்து கேட்டா போனவர் ஓபன் பண்ணிட்டாருண்டா அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட், ஏன்னா அவர்கிட்ட ஆதாரங்கள் காட்டினாரு. அவர் டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா வச்சிருக்காரு. அதுல அப்போ இருந்த FCID பணிப்பாளர் கையொப்பமிட்ட ஆதாரங்கள் முதற்கொண்டு எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அதனால பயப்பட தேவைன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் இருக்கு, டைமுக்கு டைம் நாங்க வெளிப்படுத்துவோம், சரியா அப்படின்னு. அப்ப இவர் போறாருன்னா எங்க மகிந்த மாத்தே அதெல்லாம் செய்ய மாட்டாரு. நிரூபிங்க. அவர் சொன்னதுல என்ன பிள்ளை இருக்கு? அவர் செய்ய மாட்டாரு தானே. அத சொல்றாரு, நிரூபிச்சுட்டு அந்த 93,000 கோடி எடுத்து நாட்டு மக்களுக்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அங்க இருந்தா தானே அங்க எல்லாம் காலி. அப்ப இப்ப இதுல என்ன சொல்லிருக்காரு சொன்னா, ஆனா இவர் வந்து இப்ப இதுல சொல்லிருக்கிற விஷயத்த வந்து நிராகரிச்சிருந்தாரு. இது பொய் செய்தி. இப்ப ஏற்கனவே CIDக்கும் போயிட்டு இந்த மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமா பொய் செய்தி 2015ஆம் ஆண்டு CIDல ரெக்கார்ட் இருக்குது, FCIDல இருக்காமா, பேப்பர் எல்லாம் இருக்குதாமா, இல்ல தூக்கிட்டாங்களாமா? பேப்பர் இவர்கிட்ட இருக்கா. இவர்கிட்ட அப்ப நடந்த அந்த விசாரணை அறிக்கைகளே இவர்கிட்ட இருக்கா. இவர்கிட்ட கையில காப்பீஸ் இருக்கா. அப்ப இவர் அதை வச்சுக்கிட்டு தான் கதைச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்கு. அப்ப இப்ப இருக்க திணைக்களத்துக்கிட்டே இருக்கணும், இல்லாம இருக்காது, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்ப இந்த SLPP ஆதரவாளர் CIDக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி மஹிந்த ராஜபக்ச மீது திட்டமிட்ட இந்த NPP ஆதரவாளர்கள் எல்லாம் இப்படி குறை சொல்றாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொன்னவரு அவர் செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு. என்ன தெபாராக் ஜனாதிபதி வேலா அதுதான் சிஸ்டமே
நாம லயங் வேணக்கொண்ட லிமினி இலங்கை அவருக்கு தாய நட்ட பார கண்ணவா அப்படின்னா 2 தடவைகள் நாமல் ராஜபக்ச இந்த நாட்டை ஆட்சி செய்து விட்டு போதும் அப்படின்னு நினைச்சோன்னா 2039ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சனுடைய மனைவி லிமினி வந்து இந்த நாட்டை பொறுப்பெடுப்பாங்களா அடுத்த 10 வருஷத்துக்கு. ஐயா அந்த ப்ரோக்ராம் நிப்பாட்டுங்க. நான் நீ இந்த ப்ரோக்ராம் நாட்டு நடப்பு இல்ல, இதே ஒரு நடப்பு இல்ல, எல்லாம் ஓடு வீட்டு என்ன சொல்ல. அப்ப இன்னொன்னு சொல்றாரு. அப்போ லிமினி එතකොට ලිමිනිගෙන් පස්සේ රට බාරගන්න கேசர வயசு திசதக் பரணது நாயக்கு அந்த லிமினிக்கு அப்புறம் இவர் நாட்டை பார எடுக்கிறதுக்கு ரெடி ஆவாராம். இது நாடா இல்ல ஆளாளுக்கு இல்ல இல்ல நாடா, இது சங்க கிடையாது. என்ன இப்ப இவர் சொல்றாரு, இந்த செய்தியை பத்தி சொல்லிருக்காரு, இது நான் இப்படி சொல்லல, இது பொய், நாங்க எல்லாம் இப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க சொல்ற ஒரே கதை. இல்ல இவங்களுக்கு அப்படிங்கிற எங்கட அவரு ரம்பையாட வருத்தம், அவரும் அப்படித்தானே காவையில படக்குள்ள ஒரு கதை கதைப்பார், எழுந்து சொல்லுவார், அதெல்லாம் இல்ல இதானுண்டு. ஆனா சாகர காரியவசம் அதே SLPல தான் வாராரு. அவர் திரும்ப இந்த பிள்ளையார் சம்பந்தமா ஒண்ணு சொல்லிருக்காரு, கேட்டுங்க. பிள்ளையாரின் சேவையை பாராட்டி தேசிய மட்டத்தில் கௌரவித்து அவரை பாதுகாக்க வேண்டும். முட்டை அட காக்குற மாதிரி பிள்ளையான முட்டை கவர் ஒண்ணு செஞ்சு அவரை போயிட்டு அட காத்துக்கிட்டு செய்த சேவை ஆறு செய்திருப்பா, சண்டை இனத்தையே கடத்தி நாசமாக்கி எல்லாம் செய்தவரு விருது இல்லாம என்ன கொடுக்குற சில என்ன வைக்கணும் சொல்ல. அதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அப்படித்தானா நாட்டு மக்களின் உயிரை பாதுகாக்கவே போராளியான பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகி மஹிந்த ராஜபக்சவுடன் ஒன்றிணைந்து ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். பிள்ளையானின் சேவையை பாராட்டி தேசிய மட்டத்தில் கௌரவித்து அவரை பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எங்கட மற்ற ஏரியாவும் நீங்க மறந்துட்டீங்க, கொழும்பு ஒரே சூடா இருக்குன்னு சொல்லிட்டு லெபனான பாத்தீங்களா? அப்படின்னு ஒரே ஒரு அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மசக எண்ணெய் வந்திருக்கு தானே, இலங்கைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. அது இருக்கட்டும், கொஞ்சம் பொறுங்க. தலைவர் எங்கட தலைவன் 10வது நாட்டுல சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ட்ரம்ப் லெபனான்ல நினைக்கிறேன் 10 போற லெபனான் அறிஞ்சீங்களா? ஏதாவது? ஆமா அந்த அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. லெபனான் போர் நிறுத்தம் ட்ரம்ப் முயற்சிக்கு பாகிஸ்தான் பிரதமர் பாராட்டும் தெரிவிச்சிருக்காருன்னு தான் அந்த செய்தி இருக்கு. இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே எட்டப்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் வரவேற்றிருக்காரு. இந்த அமைதி முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய பங்களிப்பையும் அவர் பாராட்டி இருக்காரு. பாத்துக்குங்க. அப்ப இந்த தரம் சமாதானத்துக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கும் வேணாம். ஏற்கனவே பாகிஸ்தான் ஜனாதிபதி தான் சொல்லியிருந்தாரு, இவர் நல்ல அமைதியான மனிதர். லெபனானோட இஸ்ரேல் பேச்சுவார்த்தை போற 34 வருஷத்துக்கு அப்புறம் முதல் சந்தர்ப்பம். ஆனா அங்க இருக்கிற ஹிஸ்புல்லாக்கள் பேச்சுக்கு போகல. ஆனா ஹிஸ்புல்லாக்கள் அங்க இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல எல்லாம் பலத்த ஆரவாரம் ஒரு மகிழ்ச்சியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இங்க பேச்சுவார்த்தை ஒரு நல்ல இதா தான் பார்க்கப்படுது. இங்கால ஈரானோட அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையும் ஒரு கட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்குது. நகர்ந்து அதுவும் ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான கட்டமா தான் பார்க்கப்படுது டெல்சான். ஏண்டால் இஸ்ரேல் லெபனானோட போற பேச்சுவார்த்தையும் இங்கால அமெரிக்கா ஈரானோட நடக்கிற பேச்சுவார்த்தையும் ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான எல்லையில என்னடா இப்ப இன்னும் என்ன சொன்னா, இன்னும் 12 நாளைக்கு இடையில இந்த யுத்தத்தை இவங்க ஒரு கட்டத்து செனட்டுக்கு போய் வாக்கெடுப்புக்கு போகணும். அதுல டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைகிற. மற்றது ஈரான் நிலப்பாடுகள், ஈரான் ஹர்முஸ் நீரிணையில கப்பலை நிறுத்தினாலும் அது ஒரு ஆபத்திலாம் முடிய போகுது. புரியுதா? எனவே எல்லாம் சுருக்கமா கூட்டி கழிச்சு பார்த்தால் உடனடியாக அந்த யுத்தத்தை நிறுத்தி ஆகணும். அதுதான் நாங்களும் சொல்றது. எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க நாளைக்கு இந்த இதுல ஃபாலோ அப் அப்படி உள்ளூருக்குள்ள இருக்கணும் கேட்டுட்டு வாங்க. கொடுத்துட்டீங்க. இவ்வளவுதான் மக்களே. உள்ளூர்லயும் வெளிநாட்டிலேயே நடக்கக்கூடிய சூடான சம்பவம். இனித்தான் சூடு அதிகரிக்க போகுது. நாட்டிலேயும் சூடு, அரசியல்லையும் சூடு, விசாரணையிலையும் சூடு. நாளைக்கு இன்னும் கையா இருக்கும். நாளைக்கு உங்களோட நல்ல தகவலோட கட்டாயம். ஓகேடா, சந்திப்போம் மீண்டும். ஓகே, பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.